அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீன ராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்திற்கான கிரக நிலையை பார்த்தால் மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருப்பார். அங்கிருந்து அவர்களின் 7வது வீடு, 9ஆம் வீடு மற்றும் 11வது வீட்டில் பார்வை செலுத்துவார். உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பார்கள். இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யும் ஜாதகர்களுக்கு நல்ல நேரத்தையும் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடன் இருப்பார் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும். அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் சவகாசத்தை பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியனும் இருப்பதும் 5ஆம் வீட்டில் புதன் இருப்பதும் உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். புத்திசாலித்தனுடன் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாக்க இது உங்களுக்கு உதவும். உங்கள் கடின உழைப்பு திறமையாக பாராட்டுகளையும் பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றமும் அடைவீர்கள். உங்கள் திட்டங்களும் வெற்றியடையும். நீங்கள் முடிவுகளையும் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி அதை சிறந்த முறையில் செய்ய விரும்புவீர்கள். செவ்வாய் 2ஆம் வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்கும். இது குடும்பத்தில் பலத்தையும் காட்டுகின்றது. பரஸ்பர அன்பும் அப்படியே இருக்கும். ஆனால் 2ஆம் வீட்டில் சனி வக்கர நிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள். புதன் 5ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் காதலிடம் கூற நீங்கள் தயங்க மாட்டீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையான உரையாடல் மேம்படும் மற்றும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் நெருங்கி பழகுவீர்கள் மற்றும் நீங்கள் இருவரும் உங்கள் காதல் உயர்வதை காண்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 7ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணை பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம் மற்றும் சில சந்தேகங்களும் பிறக்கலாம். அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சந்தேகம் என்பது வகையான உறவையும் முறிவுக்கு கொண்டு வந்துவிடும். மிகப்பெரிய விஷயமும் சந்தேகம்தான். மீனராசிக்காரர்களின் ஜாதகனில் 12ஆம் வீட்டில் வக்கரம் வருகிறார் சனி பகவான். இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இது உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சனி கிரகம் வக்கிரநிலையில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் பிரச்சனைகளை அதிகரிக்கும். உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல், கண்களில் வலி, பாதங்கள் அல்லது குதிகால் வலி, காயங்கள் அல்லது
சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், உறவு சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் இறுதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் உண்மையான அன்பையோ அல்லது ஆத்மா துணையோ காணலாம். ஏற்கனவே உறவில் உள்ளவர்களுக்கு தம்பதியினரிடையே பிணைப்பு வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. சிந்தனை செயல்பாட்டிற்கு ஏற்ற இரக்கங்கள் மற்றும் உறவில் அவ்வப்போது பின்னடைவாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதம் துணையுடன் சிறு பயணங்கள் மற்றும் சுற்றுலாவுடன் செல்லலாம். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதத்தில் நிதி விவகாரங்களில் நல்ல பலனை தரும். பணவரவு நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். பங்கு சந்தையில் முதலீடுகள், வர்த்தகம் போன்றவை நல்ல லாபத்தையும் உங்களுக்கு தரும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மூலம் லாபமும் எதிர்பார்க்கப்படலாம். தேவைப்பட்டால் சேமிப்பை பயன்படுத்துவதும் சாத்தியமான. உடல்நலம் தொடர்பான செலவுகளும் தயாராக இருப்பது அவசியம். எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடும். மேலும் உங்கள் வழிகளில் வருமானத்தின் மற்றும் வழிகளை ஆராய்ந்து நல்லது எதிர்பார்க்கப்படும் மற்றும் சாத்தியமான எதிர்பாராத செலவுகளை கணக்கிடும். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், மீன ராசிக்காரர்களின் தொழில் இந்த காலகட்டத்தில் சராசரியாக இருக்கும். பணியிடத்தில் செயல்படுத்தக்கூடிய புதுமையான யோசனைகளும் நீங்கும். அது பணியிடத்தில் உங்களுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும். ஆனால் தாமதமாகலாம். தொழில் மூலம் பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் புதிய தகவல் தொடர்பு திறன் மூலம் சம்பாதிக்கலாம். எதிரிகளால் பிரச்சனைகளும் வரலாம். மீன ராசிக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உள்ளுறவு திறன்களை திறம்பட செய்வதன் மூலம் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை கடக்கலாம். தொழிலில் உங்கள் திறன்களும் வளர்த்து கொள்வீர்கள். மேலும் தொழிலில் உள்ள உங்களின் பங்களிப்புகள் முன்னேற்றத்திற்கான பல வழிகளில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், மீன ராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் ஜூலை மாதத்தில் சுமாராகத்தான் நடக்கும். சில கட்டுப்பாடுகளுடன் விரிவாக்க வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் உங்கள் வணிக கூட்டாளியிடமிருந்து நல்ல ஆதரவை காணலாம். எவ்வாறாயினும் தொழில் மூலதனம் தேவைகள் மற்றும் வணிக செயல்பாட்டுகள் மூலமும் செலவுகள் அதிக அளவில் இருக்கலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இவற்றை தவிர்க்க முயலுங்கள். வணிகத்தில் ஏதேனும் முரண்பாடுகளை திறன்பட தீர்க்க முழுமையான மற்றும் துல்லியமான பதிவேடு வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள சந்தை நிலையை பற்றி நல்ல ஆய்வை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருத்துவமனை சார்ந்த செலவுகளை சந்திக்க நேரிடும். தூக்க பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதன் காரணமாக மன அமைதியும் குறையலாம். ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் வயிறு உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன. பொதுவாக உடல்நிலை சீராக இருப்பதாக தோன்றுகின்றது. மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இருப்பினும் சில நபர்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளுக்கு ஆளாக நேரிடலாம். உணவு உட்கொள்ளவும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூக்கமின்மை மற்றும் உடல்நலப் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதன் மூலம் மன அழுத்தமும் பதட்டமும் சமாளிக்க முடியும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், கல்வியில் நடப்பு இந்த மாதத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுவீர்கள். மாணவர்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் காலகட்டத்தில் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். படிப்பில் சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கையுரிய நேரமாக தெரிகின்றது. உயர்கல்வி தொடரும் நபர்கள் அமைதியாகவும் கவனம் செலுத்தும் நோக்கத்துடன் படிக்க வேண்டும். தங்கள் படிப்புகளில் வெற்றியடையவும் அறிவுறுத்தப்படுகிறது. கூடுதலாக அவர்கள் தங்கள் கல்வி முடித்தவுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. அதேபோல ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களும் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், இயலாதவர்களுக்கு அன்னதானமும் இயலாத அநாதாஸ்திரமத்திற்கு சென்று அங்குள்ளவர்களுக்கு கல்விக்கு தேவையான உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும்.